கிறிஸ்து இயேசுக்குள் அன்பா இழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினால நம் ரட்சகர் மீட்பரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த டேபர்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியை காண செய்த கிருபைக்காக நம் பிதாவான தேவனுக்கும் நன்றிகளிட இருக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவங்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தின் ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ரவிச்சந்திரன் கரூர் நொண்டி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் கூட எங்களை நித்தமும் வழிநடத்தி எங்களை நித்தமும் போஷித்து இந்த நாளை கூட எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய ஆசாரத்தின் நிழலை நாங்கள் அறிந்து கொள்ளவும் இதோ நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே தகப்பனே, தாயின் கருவில் உருவாக்கி முன்பாக இந்த நாளில் கூட இந்த வேத பாடத்தை நாங்கள் சத்தியத்தை ஆழமாக அறிந்து கொள்ளவும் எங்களுக்குள்ளாக ஒரு ஒருமனப்பட்ட ஆவியை தந்து அதை தியானிக்கவும் அதை நாங்கள் அப்ரோசனப்படுத்திக் கொள்ளவும் தேவன் பண்ணியும் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் முடிய ஒரு பிரசன்னம் எங்களோடு சூழ்ந்திருக்கட்டும் தகப்பனே. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த டேபர்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடியில் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து ஜாக்கோப்ஸ் ப்ராஃபஸி அபவுட் லேவி. ஸோ அந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்து கொடுக்கறதுக்கு நம்ம அன்பு சகோதரன் கார்த்திகேயன் அவர்கள் தயாரா இருக்கிறாங்க. தூது கொடுக்க முடிய மனுவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்துடைய தலைப்பு லேவி குறித்து யாக்கோப்பின் தீர்க்கதரிசனம். ஆசரிப்பு கூட்டத்தினுடைய தொடராக உள்ள இந்த ஒரு காரியம் நம்ம பார்க்க வேண்டியது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவா ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா காரியங்களையும் நம்ம வந்து பாடமா பார்த்துட்டு வந்தோம். அதுல ஒவ்வொரு காரியங்களாக நம்ம பிரிச்சு பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்திற்குரிய பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், பிரகாரம், அடுத்தது சுத்தியும் பாளையத்தை குறித்து நம்ம பார்த்தோம். பாளையம் அப்படின்னா அதுல தேவன் அவங்களுடைய கூடாரங்களை எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல அவருடைய கூடாரத்தை எப்படி ஒழுங்கும் கிரமமாக அவர்கள் வந்து கூடாரம் போட்டு அவங்களுடைய வாழ்விடத்தை அமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல விசேஷமா தேவனுடைய ஒரு தெய்வீக திட்டம் உள்ள அடங்கியிருக்கிறத கூட நம்ம பார்த்தோம். அதான் நம்ம வந்து பார்த்ததுல முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய 4 குணலட்சணங்கள் அந்த பாளையத்துல இருக்கிறத பார்க்கணும். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் வாசம் செய்கிறார். தேவன் அவருடைய பார்வை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு 4 திசைகளிலும், 4 பக்கமும் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி 4 திசைகளிலும் அவருடைய பார்வை ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தான் தேவனுடைய 4 குணலட்சணங்கள் சொல்லக்கூடிய அந்த 4 முகங்கள் அங்க வந்து இருக்கக்கூடிய அடையாளத்தை நம்ம எடுத்து பார்த்தோம். அதில் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய 4 குணலட்சணங்களும் நம்ம பார்க்கும்போது ஒன்று வல்லமை, ஞானம், நீதி, அன்பு அப்படிங்கிற 4 குணலட்சணங்களும் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுல நம்ம என்ன ஒரு பாடம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தினால நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம கூடி வரும் பொழுது வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்றாங்க. அப்படின்னா எப்பொழுதெல்லாம் நம்ம சபை கூடி வர்றோமோ அல்லது சகோதர சகோதராக ஒன்று கூடி வேத வெளிச்சங்களை நம்ம தியானிக்கிறோமோ அந்த ஒரு இடத்துல தேவன் வாசம் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கும் தேவனுடைய பிரசன்னம் அங்க நிறைஞ்சிருக்குங்கிறதுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த 4 குணலட்சணங்களும் அங்க வெளிப்படும் பார்க்க. தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இருக்கும், தேவனுடைய ஞானம் இருக்கும், தேவன் நீதி இருக்கும், தேவனுடைய அன்பு இருக்கும். இதெல்லாம் நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எக்லிஷாஸ்ல நம்ம சபை கூடி வரும்பொழுது நம்முடைய எக்லிஷால சகோதர சகோதரிகளாக நம்ம ஒன்று கொடுக்கும்போது அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையை நம்ம உணர முடியும்.
தேவனுடைய ஞானத்தை உணர முடியும் பாடங்கள் வாயிலாக. தேவன் நீதி அங்க இருக்கும், எல்லாமே ஒழுங்கு கிரமமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு தெய்வீக ஒரு அன்பும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். எப்போ இந்த 4 விஷயங்களும் அங்க இருக்கும் பொழுது தேவன் அங்க வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த மிக முக்கியமாக சொல்லணும்னா, இதுல லேவியர்களை குறித்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பாளையம் வரும்பொழுது சரி, ஆசரிப்பு கூடாரம் வரும்பொழுது காரணம் என்னன்னா, லேவி கோத்திரத்தை மாத்திரம் தேவன் அவர்களுக்கு கொண்டதை நம்ம பார்த்தோம். அதை எங்க பிரிச்சு எடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் புறப்படும் பொழுதே என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, தலைச்சன் பிள்ளை சங்காரத்துல அவர் என்ன பண்றாருன்னா, தலைச்சன் பிள்ளைகளை காக்கப்படுறதுக்காக அவர் ஈடாக எடுத்துக்கொண்டது யாருன்னா லேவியினுடைய புத்திரர்கள். லேவி கோத்திரத்தை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அன்பான சகோதர சகோதரர்களே, லேவி கோத்திரம் அப்படின்னு சொல்லி போகும்போது அது தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோத்திரமாக இருக்கிறது பார்க்கிறோம். அப்படின்னா லேவியினுடைய பிள்ளைகள் 3 குமார் இருந்தாங்க. கெர்சோன், கோகாத், மிராரி அப்படிங்கக்கூடிய 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அவர்கள் மூலமாக வந்த சந்ததிகள் தான் லேவி கோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு இந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் தான் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதுல கோகாத் வம்சாவளியில வந்த அம்ரான் ஒருத்தர் இருக்கார். அம்ரானுடைய குமாரில் ஆரோன், மோசஸ், இவங்க எல்லாருமே யாரா இருக்காங்கன்னா பிரதான ஆசாரியர்களாகவும் ஆசாரியர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்ததுனால ஆசாரியருடைய பிள்ளைகள் அண்டர் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாரியர்களாகவும் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறோம். அது மாத்திரமல்ல, மற்ற லேவியினுடைய கெர்சோனுடைய குமாரலோ மெராரி இவங்களெல்லாம் என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பாளையம் புறப்படும் பொழுது அந்த பாளையத்தில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்களை அதை அப்போ அது என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து கலட்டி பேக் பண்ணி அதை சுமந்து கொண்டு போறதை பார்க்குறோம். அதுல விசேஷமா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இவர்கள் அந்த ஒரு பாளையம் புறப்பட்டு போகுது அப்படின்னா அதுவும் எப்படி பண்ணணும், உடனே கிளம்பலாம் அப்படின்னு அந்த எக்காலம் துணிக்கும் போது உடனே கிளம்பிட மாட்டாங்க. அதுவும் வரிசை கிரமமாக போகணும். எந்த கோத்திரம் முன்னாடி போகணும், எந்த கோத்திரம் பின்னாடி வரணும், யார் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்டர் இருக்கு. யார் யார் என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கொள்ளணும், இதுதான் நம்ம கடந்த வாரம் நம்ம பாடமா பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரர்களே, அந்த 24 லட்சம் ஜனங்களும் அப்படியே நடந்து போகும்போது அவர்கள் எப்படி நடந்து போயிருக்காங்க அப்படின்னா வரிசை கிரமமாக போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆர்டர்ல போயிருக்காங்க. அப்ப அந்த காட்சி நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, ஒரு ரிபப்ளிக் டே அன்னைக்கெல்லாம், சுதந்திர தினம், குடியரசு தினத்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஒரு 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 பிரசிடென்ட் அவங்க வந்து என்ன கொடியெல்லாம் ஏற்றிட்டு அப்படி ஒரு அணிவகுப்பு நடக்கும். யானைப்படை, குதிரைப்படை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருவாங்க இல்லைங்களா. இந்த ஒரு காட்சி எல்லாமே எப்படி நம்ம பிரமிப்பா பார்ப்போமோ அதை விட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணிவகுப்பு போல அவருடைய அவருடைய அதாவது வனாந்தரத்துல அவங்க நடந்த நடை பயணம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க. அந்த ஒழுங்கும் கிரமத்தின் தேவன் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, கோத்திரம் வாரியாக கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி ஒரு 3 கோத்திரமாக ஒரு ஒரு டீம் சேர்த்து அந்த 3 கோத்திரத்துக்கு சேர்த்து ஒரு ஒரு கேப்டன் மாதிரி வச்சு நிறைய விஷயங்களை தேவன் வந்து ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரை அங்கே ஃபார்ம் பண்ணிட்டதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் வாட்சோம். அதுல நீங்க இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய லேவியினுடைய புத்திரர்கள் 3 கோத்திரம் இருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த 3 பிள்ளைகள் இருக்காங்க. லேவியினுடைய பிள்ளைகள் 3 பேரு, அவர்களுடைய பிள்ளைகள் அவங்க சந்ததி இருப்பாங்க பாருங்க. அந்த 3 பேருக்கும் அங்க வேலையை பிரிச்சு கொடுத்ததை பார்த்தோம், கடந்த வாரம் பிடிச்சோம். அதுல விசேஷமா நம்ம பார்க்கிறோம், கோகாத்தினர்கள் அவங்க எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா பரிசுத்தத்திலையும் மகாபரிசுத்திலும் இருக்கக்கூடிய பொருட்களை மாத்திரம் அவர்கள் சுமந்து கொண்டு போகணும். அவங்க என்னெல்லாம் பண்ணினா தோல்ல தான் சுமந்துட்டு போகணும். பாருங்க, குத்து விளக்காகட்டும், தூப பீடமாகட்டும், சமூக தப்ப மேஜையாகட்டும், அல்லது கிருபாசன பெட்டி ஆகட்டும், இது எல்லாத்தையும் அவர்கள் பத்திரமாக அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த மூடுதிரைகளை போட்டு மூடி அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே எடுத்துட்டு போவாங்க. தோல்ல தான் சுமந்துட்டு போகணும். சரிங்களா. இதே கெர்சோன் புத்திரராகட்டும், மிராரி புத்திரராகட்டும், கெர்சோன் புத்திரர் பார்க்கும்போது பிரகாரமும் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், பலிபீடம், தண்ணீர் தொட்டி, இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி மெராரி பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பு கூடாரத்தில் இருந்த அந்த கூடாரம் அமைக்கப்பட்ட 3 திரைகள், அப்புறம் அங்க ஒரு 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 மரத்தால செய்யப்பட்ட தங்க தகடால மூடப்பட்ட மரப்பலகைகள் இருக்கும். அந்த மரப்பலகைகள்
அததான் ஆசரிப்பு கூடாரம் நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கும், கட்டமைக்கப்பட்டிருக்கும். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அது ரொம்ப பாரமான பொருட்கள்னால அவங்களுக்கு வண்டி வசதியை தேவன் வந்து செய்து கொடுத்துருக்காங்க. வண்டி வசதின்னு சொன்னா மாட்டு வண்டியில கூண்டு வண்டி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 கூண்டு வண்டி. ஒரு வண்டிக்கு 2 மாடு அப்படிங்கிற 12 மாடு. அப்ப மிராரி 4 வண்டி, யசோன் புத்திரருக்கு 2 வண்டி அப்படிங்கிற அடிப்படையில கொடுக்குறாங்க. ஆனா கோகாத் புத்திரருக்கு வண்டிகள் கொடுக்கப்படல, அவங்க தோல்ல சுமந்துட்டு போகணும் அப்படின்னு தேவன் நிர்ணயிச்சா கடந்த வாரங்களை படிச்சோம். ஏன் அப்படின்னா அவங்க அடையாளப்படுத்துறாங்க, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே அந்த நடுவில் புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்ப லேவி கோத்திரம் யாரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்குது, இங்க யார் லேவியர்கள் அப்படின்னா, அங்க நிழல்ல லேவி கோத்திரம் அப்படிங்கிறது ஒரு தனி கோத்திரம், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரம். அதே போல இங்க யார் லேவி கோத்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேத மாணவர்களாக இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை வேத மாணவர்களும் லேவி கோத்திரத்துல உள்ளடக்கி நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றது உலக கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து தேவன் நம்மளை பிரிச்சு எடுத்து நம்மளை என்ன பண்றாருன்னா பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் செய்து கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கும்படியாக தேவன் நம்மளை வச்சிருக்கிறாங்க இந்த வனாந்திர பயணத்துல. இந்த வனாந்திர பயணம் அப்படின்னு சொல்றது நம்முடைய பலியின் ஜீவிய நாட்கள், ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து நம்முடைய மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் நம்ம கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கக்கூடிய லேவியர்களாக இருக்கிறோம். அதுல நம்ம இதுல 3 கேட்டகரி இருக்கு. அதோட நம்ம பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் கூட பண்ணோம், ஒரு நாம இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3 கேட்டகரியில நம்ம இன்னும் அடிஷனலா டீட்டெயில்ஸோட நிறைய தகவல் இன்னைக்கு தேவன் சித்தம் தான் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இதுல ஆழமான சத்தியங்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கணும். 3 வகுப்பார் யார், எதை கரையாளப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுல நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த வாரங்கள்ல அந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த லேவி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆவிக்குரிய லேவியர்கள் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய லேவியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் அநேக காரியங்களை நமக்கு வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம போன வாரமே நம்ம படிச்சிட்டோம், லேவியர்கள் யார் அப்படின்னா, நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் லேவியர்கள். அதான் மல்லிகால வசனம் வாசிச்சோம். அவர் வந்து உட்கார்ந்து லேவியின் புத்திரர்களை சுத்திகரிக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சோம். அது மாத்திரம் இல்லைங்க அன்பான சகோதர சகோதரர்களே, ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஏன் நம்ம அசுத்தமா இருக்கக்கூடாது? நான் அசுத்தமா இருக்கிறது தான் நாமளும் அசுத்தமா இருப்போம். ஏன் நம்ம அசுத்தமா ஆயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நாம் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களா இருக்கிறதுனால நாம எந்த காரியத்திலையும் நம்ம ஈடுபடாதபடிக்கு நாம நம்மளை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டு. சரி, இந்த லேவியர்களை குறிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியத்துல மிக முக்கியமானது என்ன, லேவியை குறிச்சு லேவியுடைய அப்பா யார் அப்படின்னா யாக்கோப்பு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பொதுவா யாக்கோப்பு அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய வேதாகமத்துல அதிகப்படியான ஒரு தமிழர்களோட இருக்கிறது யாக்கோப்புடைய குடும்பம் தான். அதுல ரொம்ப விசேஷமா நம்ம பார்க்கணும்னா, யாக்கோப்புடைய வாழ்க்கைய பார்க்கும்போது அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைய ஒரு 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 அசாதாரணமான காரியங்கள்லாம் அவருடைய வாழ்க்கை நடந்திருக்கும். அது மாத்திரமே தேவன் ரொம்ப அற்புதமா அவர் நடத்தியிருப்பார். அவருடைய பிறப்பாகட்டும், அவருடைய பிறப்புல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மரணம் வரைக்கும் எல்லாமே ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நிறைய அனுபவங்களை தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அவர் பட்ட கஷ்டங்கள், அநேக கஷ்டங்கள் பட்டிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்கிறார். இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது அவரை அவருக்கு 4 மனைவி பாருங்க, 4 மனைவி திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி 12 பிள்ளைகளை பெற்று வளர்த்தி அது ரொம்ப சுகபோகமா வாழ்ந்து அதுல கஷ்டப்பட்டிருக்கிறார். சுகமா வாழக்கூடிய வாழ்க்கை சுகமா வாழ்ந்திருக்கிறார். ஒரு ஆண்டு அனுபவிச்ச மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுதான் யாருன்னா யாக்கோப்பினுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, யாக்கோப்புக்கு 2 மனைவிகள் பிரதானமா. ஒரு மனைவி லேயா, அவங்களுடைய மனைவி, அதாவது அவங்களுடைய வேலைக்காரி பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டனால நம்ம 4 மனைவிகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம வச்சு பார்க்கலாம். சரிங்களா?
இப்ப 4 மனைவிகளுக்கும் பிறந்த பிள்ளைகள் அங்க என்னவா இருக்கிறாங்கன்னா யாக்கோப்புக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்க. அப்போ 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ 12 பிள்ளைகள்லயும் அங்க என்ன பண்றாருன்னா இவர் எல்லாமே வந்து இவருடைய மரண தருவாயில என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அங்க ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அது நீங்க எல்லாருமே வேதாகமத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல அதை குறிச்சு டீட்டெயிலா இருக்கும். யாக்கோப்பு மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மகன்களையும் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படி சில அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அவர் என்னவாக போறாங்க அப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே அங்க நடந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அதுல லேவியை குறித்து அவர் சொன்னது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு குமாரனும் கூப்பிட்டு பாருங்க. இப்ப நமக்கு ஒரு ஒரு 4-5 பசங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதுல நீ மூத்த மகன், நீ கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும், நீ தான் குடும்பத்துல எல்லாமே பார்க்கணும். நான் எனக்கு அப்புறம் நீ தான் என்ன நீ குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்தணும். உனக்கு அதிகமா ரொம்ப கோபமெல்லாம் இருக்கு, நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவான். இப்ப இன்னொரு மகன், எப்பா நீ வந்து நல்லா கடுமையா உழைக்கிற, நீ என்ன பண்ணணும், உழைச்சு நீ கொஞ்சம் சுயநலமா இல்லாம எல்லாத்தையும் நல்லா காப்பாற்றணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க 12 பசங்களையும் பெற்று வளர்த்துன அந்த யாக்கோப்பு அவங்களுடைய குணலட்சணங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சூழல் எல்லாமே புரிஞ்சு தேவன் இவங்களை எல்லாம் எப்படி வழிநடத்த போறாங்க, அது மாத்திரமல்ல இவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றது எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்களை முன்னாடி சொல்றதுனால இது நம்ம ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக நம்ம பார்க்கிறோம். அதுல லேவி லேவி வரிசையா ஒவ்வொருத்தரா வர்றாங்க. அதுல லேவி வரும் பொழுது லேவி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலை. லேவி சொன்ன காரியங்களை முதல்ல நம்ம வசனமா வாசிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். சகோதரி வசனம் வாசிக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாசிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். முதல்ல 5, 6 வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கும் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனம் 7. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோப்பிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நேரத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா சிமியோன் மற்றும் லேவி 2 பேர்த்தையும் அவர் என்ன ஏக சகோதரர்கள் சொல்றாங்க. ஏக சகோதரர்கள்னா 2 பேருமே வந்து ஒரு தாயினுடைய பிள்ளைகள். பாருங்க, இது லேயாளுக்கு பிறந்ததுல ரூபன், சிமியோன், லேவி. ஓகேங்களா? அப்போ அந்த லேயாளுடைய பிள்ளைகள்ல ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், இந்த 6 பசங்க இருக்காங்க இல்லைங்களா? அதுல சிமியோனும் லேவியும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. எப்பவுமே ஒற்றுமையா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை நிறைய இருக்கும். இப்போ ஆசீர்வாதம் வரும் பொழுதும் இவங்க 2 சேர்த்து தான் அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா இவங்களுடைய ரகசிய ஆலோசனையாகட்டும், அப்புறம் இவங்க பண்ண ஒரு காரியங்களாக, முக்கியமா ஒரு ஆளை வந்து இவங்களுடைய கோபத்தினால ஒரு ஆளை கொன்றிருக்காங்க. அந்த மனுஷனை கொண்டது மட்டும் இல்லாம பெரிய ஒரு ஊரே ஆட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது 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 சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய உக்கிரமான கோபம், கொடுமையான அவங்களுடைய மூர்க்கம் சபிக்கப்பட கிடது, கண்டம் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, அது வந்து அந்த சபிக்கப்பட கிடவுதுன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த 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 வார்த்தை எப்படின்னா அந்த கேரக்டர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி, அந்த கேரக்டர் இருக்கவே கூடாது. அதான் சபிக்கிறதுனா என்ன சொல்லுவாங்கன்னா நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ, இந்த பூமியிலேயே இல்லாம மண்ணோட மண்ணா போயிருந்தா, அதாவது டோட்டலா ஒரு நித்திய அழிவு. அதான் சபிக்கிறதுனுடைய ஒரு ஆழமான அர்த்தம். உள்ள சபிக்கிறதுடைய அர்த்தம் இல்லாம போறது. சரிங்களா?
இப்போ இவர் எதை சபிக்கிறாருன்னா அந்த கேரக்டர் சபிக்கிறார். அப்படின்னா அந்த கேரக்டர் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சரிங்களா? அடுத்தது, யாக்கோப்பிலே அவர்களை பிரியவும் இஸ்ரேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் அப்படின்னா, யாக்கோப்பு அதை பண்றது இல்ல, பட் இந்த சூழல் நடக்க போகுதுங்கிறத யாக்கோப்பு புரிஞ்சுக்கிறார். யார் பிரியறா? எதற்கு பிரியறாங்க? இந்த 12 கோத்திரம் தான் இஸ்ரேலு. அந்த இஸ்ரேல்ல இருந்து இவங்களை பிரியறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு காரியம் எப்படி நடக்குது பாருங்க. லேவி தேவனுடைய ஊழியத்தை செய்யறவங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கான பாடம் ரொம்ப மிக முக்கியமான பாடம். நல்லா கவனிங்க, தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம் என்னன்னா, நான் ஏதாவது சொல்லக்கூடிய காரியங்கள்ல ஒருவேளை ஏதாவது குறைவு ஏற்பட்டிருந்தா கூட நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். நான் கூடுமான வரைக்கும் இதை தெளிவா நான் விளக்கறதுக்கு முயற்சி செய்யறேன். பாருங்க, லேவி கோத்திரம் நாம நினைச்சிருக்கிறோம் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மைதான். தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனே 12 கோத்திரம் இருக்குது. அது 12 கோத்திரத்துல ஏன் லேவி கோத்திரத்தை தேவன் சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனையில ஒரு கேள்வி கண்டிப்பா வரணும். அப்படி கேள்வி வந்தா அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கான பாடம். சரிங்களா? சரி, அப்படி ஒருத்தர் சூஸ் பண்றார் தேவன்னா அவங்க கிட்ட அற்புதமான கேரக்டர்ஸ் இருந்திருக்கும். தேவனே ஒருத்தர் தெரிஞ்சு கொள்றார் அப்படின்னா அவங்க கிட்ட சில குணாதிசயங்கள் இருந்திருக்கணும் இல்லையா? தேவனுடைய ஊழியத்திற்காக, அதாவது ஆசரிப்பு கூடாரத்திற்குரிய பலி முறைமைகளை செய்யறதுக்காக லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த லேவி கோத்திரம் ஏதோ சம்திங் ஸ்பெஷல் அப்படிதான் நான் உண்மையா நினைச்சிட்டு இருந்தேன் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா இங்க என்ன விஷயம் இருக்குன்னா, இவங்க இவங்களுடைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது இவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. இதுதான் இந்த வசனத்துல. அதான் யாக்கோப்பு அங்க ப்ராஃபிட்டிகளா, அதாவது அவருடைய தீர்க்கதரிசனமா அங்க கொடுத்த அவருடைய மரணத்துக்கு முன்பாக அவர் கொடுத்தது இதைதான் சொல்லியிருக்கிறார். அப்போ லேவி அவங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் குட். ஓகேங்களா? அப்போ அவர் பேடா தான் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் இங்க தேவன் இதனாலதான் பிரித்தெடுக்கப்பட்டாரா? அப்படி இதனாலதான் பிரித்தெடுக்கப்பட்டிருந்தா சிமியோனே அவங்க எடுத்துக்கணுமே. பாருங்க, அவங்க ரெண்டு ஏக சகோதரர்கள். சிமியோன் லேவி 2 பேரும் தான் சேர்ந்து ஒரு தவறு பண்றாங்க. அதுல லேவி மாத்திரம் இதெல்லாமே இருக்கு. நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிலம் பங்கிட்டு கொடுக்கும் போது கூட அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. அதாவது 12 கோத்திரத்திற்கும் கானான் தேசத்தை பிரிச்சு கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு ஒரு இடங்களை பிரிச்சு கொடுத்தாங்க. பெரும் பகுதி ஒரு விவசாய நிலமாகட்டும், இல்ல வீடு கட்டக்கூடிய ஒரு சமதள பரப்பாகட்டும், இல்ல ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான நிலப்பரப்பாகட்டும், ஒரு நல்ல இடங்களை லேண்டு பிரிச்சு வாங்கும்போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுத்தாங்க. லேவி கோத்திரத்துக்குன்னு எதுவுமே கொடுக்கல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிச்சு. யோசுவா 13ஆம் அதிகாரம் வசனம் 14. லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னா, லேவி கோத்திரத்திற்குன்னு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியுங்களா? மற்ற இஸ்ரேல் ஜனங்கள் பலி செலுத்துறதுக்கு தகனம் பண்ணி கொண்டாடுவாங்க இல்லையா? அதாவது ஆடோ மாடோ பலி செலுத்து வருவாங்க. அதை எடுத்து சாப்பிட்டு ஜீவனம் பண்ணிக்கணும். இதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம். இப்படிதான் உங்களுடைய புலம். அப்போ இந்த ஒரு சூழல் பாருங்க, ஒவ்வொன்றும் கவனிச்சு பாருங்க. இன்னும் கூட யோசுவா 18ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிச்சு. யோசுவா 18ஆம் அதிகாரம் வசனம் 7. லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இங்க யோசுவாலையும் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு, ஆனா லேவியர்களுக்கு எதுவுமே இல்லை. இப்படி ஒரு விஷயம் பாருங்க. ஒண்ணும் இல்லை, நம்ம வீட்டுல 12 பேர் இருக்காங்க, 12 பிள்ளைகள் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்குறோம். ஒரு பிள்ளைக்கு மட்டும் நம்ம எது கொடுக்கல.
அந்த பிள்ளையோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இப்போ சின்ன பிள்ளைகளே பார்த்துக்கோங்க. ஒரு நான் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர்த்துக்கு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறோம். ஒரு 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 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், இல்லை ஏதோ சாப்பிட்றதுக்கான ஒரு ஒரு டிஃபன் ஐட்டம் ஏதோ ஒரு ஸ்மார்ட் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். அதில் யாரோ ஒரு ஒரு குழந்தைக்கு நம்ம பர்பஸாகவே உனக்கு இல்லை அப்படின்னு நம்ம கட் பண்ணோம்னா அந்த குழந்தை என்ன ஆகும், அந்த குழந்தையுடைய மனசுல என்ன என்ன இருக்கும், அது எப்படி யோசிக்கும் அப்படின்னா மிகப்பெரிய மனசுல ஒரு காயமும் வலியும் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். காரணம் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு சுதந்திரமாக சொந்தமா இடம் இருக்கு, எங்களுக்கு அந்த இடம் இல்லை. எல்லாருக்கும் ஆடு மாடுகள் திரளா பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நாங்க ஆசரிப்பு கூடாரமே கதின்னு கிடக்குறோம். இந்த 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 ஒரு சூழல் இருக்கு இல்லைங்களா, இவங்களை தனியா பிரிச்சு தேவன் எடுத்துட்டதுனால இவங்க மற்ற இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட இவங்க கலக்கவே மாட்டாங்க. அப்படி கலக்கவே மாட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மற்ற ஒரு இஸ்ரேல் வெளியே இடத்துக்கு போற மாதிரியோ ஒரு சில காரியங்கள் பண்ற மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க ஓடலாம், விளையாடலாம், ஊருக்கு போகலாம், வரலாம், அப்படியே சந்தோஷமா ஃபேமிலியோட எங்காவது இருக்கலாம், இதெல்லாமே இருக்கு இல்லையா. அவங்க அவங்களுடைய வயல்ல போய் அவங்க வேலை செய்யலாம், விவசாயத்தை எடுத்து வரக்கூடிய மார்க்கெட் சந்தை கூட விற்கலாம், எல்லாமே அவங்க பண்ணலாம். ஆனால் லேவியர்களுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. சாப்பாட்டுக்கு சகோதரர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா தசம் வாங்கணும், இதை வாங்கி பிழைச்சு குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். இதுதான் இந்த சூழல் இருக்கு இல்லைங்களா. இதுதான் லேவியினுடைய பேக்ரவுண்ட். ஏன் தேவன் லேவிய சூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது இது ஒரு டீடைல்டு ஒரு சைக்கலாஜிக்கலான ஸ்டடிங்க. ஒரு ஒரு ஒருத்தருடைய மனநிலையை அறிந்து கொள்றதுக்கான ஸ்டடியாக நமக்கு இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா லேவி என்ன தப்பு பண்ணாருங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு வந்தா தான் இது புரிஞ்சுக்க முடியும். லேவி என்ன பண்ணார் அப்படி சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, யாக்கோப்பினுடைய குடும்பத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கு 12 பசங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. 12 பசங்க மாத்திரம் இல்லைங்க, ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு தீனாள். அந்த தீனாள் யார் அப்படின்னா இந்த லேயாள் பிறந்த 6 பிள்ளைகளோட சேர்த்து 7வதா ஒருத்தர் இருக்காங்க. அந்த அந்த 7வது பிறந்ததுதான் வந்து யாருன்னா தீனாள். அன்பான சகோதர சகோதரிகளே, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், ஜெபுலோன் அப்படிங்கிற 6 பேரு. அவங்களோட பிறந்தது யாருன்னா தீனாள். இதுல யாரா இருக்கலாம்னா இதுல ரொம்ப விசேஷமா சொல்றாங்க, அந்த லேவிக்கு லேவியும் சிமியோனும் இந்த பொண்ணு அவங்களுக்கு அடுத்தது அவங்க ஏஜ் குரூப்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு அடுத்தது பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதுல அன்பான சகோதரர்களே, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பாசமா இருந்திருக்கிறாங்க. ஒண்ணு. அடுத்தது இந்த தீனாள் வந்து ரொம்ப அழகான ஒரு பெண், ரொம்ப அழகான பெண் தீனாள். இந்த தீனாள் குறிச்சு ஒரு ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அது ஆதியாகமத்துல 34ஆம் அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இந்த பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு அதிகாரம் முழுக்க இந்த பெண்ணை பற்றி தான், அந்த சம்பவம் தான், இந்த பொண்ணு பண்ணதுதான். காரணம் என்னன்னா இவங்க வந்து பொதுவாக யாக்கோப்புடைய குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். 12 பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்திரளா அவங்க ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு மந்தை மேய்க்கிறது அவங்களுடைய பிரதான தொழில். எங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இடம் வசதி இருக்கோ அங்க போய் என்ன கூடாரம் வச்சு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க என்னன்னா ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு புறஜாதி பட்டணம், அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சீகேம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல போய் இவங்க கூடாரம் போட்டிருக்கும் போது இந்த பெண் வந்து தீனாள் என்ன பண்றாங்கன்னா அந்த தேசத்துல புறஜாதி பட்டணத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளோட, அங்க இருக்கக்கூடிய பெண்களோட இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அந்த பழக்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஊர்ல பெண்களோட போய் சேர்ந்து விளையாடுறது, அங்க போய் இருக்கிறதெல்லாம் போறாங்க. அப்போ அந்த நாட்டுல அந்த புறஜாதி பட்டணத்துடைய அந்த பட்டணத்துக்கு ஒரு 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 ராஜா இருக்கிறாங்க. அந்த ராஜானா
அந்த ராஜாவுடைய பிள்ளை. அவன் வந்து சொல்லுவாங்க ஊர் மைனர் அப்படிப்பாங்களா, அந்த மாதிரி. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ண மட்டும் இல்லை, இந்த பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு கடத்திட்டு போன மாதிரியும் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பொண்ணை வந்து தவறா ஒரு 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 பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை வந்து அங்க கெடுத்து வாழ்க்கையை சீரழிச்சிடுறது, கற்பழிச்சிடுற ஒரு சூழ்நிலை நடக்கு. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப அந்த பொண்ணு மேல தீரல, லவ் திருமணம் பண்ண ஆசைப்படுறான். வந்து யாக்கோபு கிட்ட வந்து பொண்ணு கேட்கறதுக்காக அவங்க அப்பா அம்மா ஜாதி சொந்த பந்தத்துல கூட்டு வந்து பொண்ணு கேட்டு வர்றாங்க. அப்போ யாக்கோப் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பொண்களை பெண்களை நாங்க வெளி இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையே, இது எங்களோட வழக்கத்துல இல்லை அப்படி சொல்லும்போது, இல்ல என் பையன் விரும்பிட்டான், நீங்க வந்து ஒருவேளை பொண்ணு கொடுத்து என்னுடைய மகனை நீங்க திரும்ப மருமகன் ஆக்கிட்டீங்க, நாங்க உங்க பொண்ணை மருமகன் ஆகிட்டோம், இந்த பட்டணம் உங்களுக்கு சொந்தமாயிரும், எங்களுடைய பொருட்கள் உங்களுடைய பொருட்கள் ஆயிரும், உங்களுடைய பொருட்கள் எங்களுடைய ஆகும், எல்லாமே நமக்கு ஒன்னாயிரும், நீங்க வாங்க பொண்ணு கொடுங்கன்றோம். அங்க சம்பந்தம் பேசுறாங்க, பொண்ணு கொடுக்கறதுக்கான காரியங்கள் பேசுறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தீனாளுடைய அண்ணன் இருக்காங்க இல்லையா, உடன் பிறந்தது, அதுல குறிப்பா இந்த சிமியோனும் லேவியும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது திருமணம் செய்ய கொடுக்கறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவன் பாரு, என் பெண்ணை வந்து என் தங்கச்சிய வாழ்க்கை சீரழிச்சுட்டு அவன் தைரியமா பொண்ணு கேட்டு வந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப உறுதியாக்குறாங்க. யாக்கோபும் வந்து அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, புறஜாதி இடத்துல நாங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கும்போது, இப்போ நோ அப்படின்னு சொல்லாம, கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நோ சொல்லாம அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்களை போல நீங்களும் விருத்த சேதனம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருத்த சேதனங்கிற ஒரு, இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நம்ம சபைகள் எல்லாம் வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது பேசும்போது, புறஜாதி வெளியிடத்துல ஏதாவது வேற சபையில சிஎஸ்சிலையோ இல்ல ஆர்சிலையோனா, இல்ல நீங்க எங்க சபையில ஞானசனம் எடுத்திருந்தா தான் நாங்க எங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சரி நீங்க ஞானசனம் எடுக்கிறீங்களா பேசுவாங்க பாருங்க. அதே மாதிரி இப்ப இங்க என்ன சூழ்நிலை நடக்குது அப்படின்னா, இங்க தீனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீங்க விருத்தி சேதனம் பண்ணணும்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்போ டிமாண்ட் வைக்கும்போது அங்க சரி அப்படின்னு உடன்படுறாங்க. உடனே இவங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் இல்ல, உங்க தேசத்துல இருக்கிற பட்டணத்துக்கு அத்தனை ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லவ் பண்ணது அந்த பையன் வந்து விருத்தி சேதனம் பண்றதுக்கு இவங்க ஒரு டிமாண்ட் பண்ணா கூட அது ஒரு நியாயம் இருக்கு. அல்லது அந்த குடும்பமே பண்ணணும் கூட பண்ணணும். அந்த ஒட்டுமொத்த தேசமும் பண்ணணும். ராஜாவுடைய மகன் இளவரசன் அப்படிங்கறதுனால ஒட்டுமொத்த டிமாண்டுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஊர் முழுக்க எல்லாருமே ஆண்களும் விருத்த சேதனம் பண்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிச்சு, கல்யாணம் பண்றதுக்காக அவங்க சொல்றதுக்காக சரின்னு சொல்லி பண்றாங்க. இப்போ விருத்த சேதனம் பண்ணா விருத்த சேதனம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், அந்த நுனித்தோலை நீக்கிறது, ஆண் உறுப்பினுடைய நுனித்தோலை கட் பண்ணி நீக்கிறது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அது குழந்தையா இருக்கும்போது பண்ணிடுவாங்க. 8ஆம் நாள்ல பண்ண வேண்டிய ஒரு விருத்தசனம். அந்த குழந்தை அந்த கொஞ்சம் வளர சரியாயிடும். ஆனா இங்க என்னன்னா, வயசானவர்கள்லாம் பண்ணும்போது, கொஞ்சம் வளர்ந்தவர்கள் பண்ணும்போது அது என்ன ஆகுனா, புறஜாதிகளுக்கான உண்டான அந்த நோவு எடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நோவுனா மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபீவர், அவங்களால எந்திரிச்சு நிற்கவே முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க எல்லாரும். அப்படி நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது இந்த லேவியும் சிமியோன் அண்ணன் தம்பி 2 பேரும் உள்ள பூந்து எல்லாரையும் வெட்டி கொன்றாங்க. கொன்னுட்டு அந்த பட்டணம் முழுக்க சூறையாடிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த ஆண்களும் விருத்தி சேதனம் பண்ணி நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன பண்றாங்க, உள்ள வந்து என் தங்கச்சி வாழ்க்கையா சீரழிச்சிங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து எல்லாத்தையும் வெட்டி இதை கேள்விப்பட்டோன்னே யாக்கோப்புனால ஒண்ணுமே செய்ய முடியல. இப்படி ஒரு நாமளே ஒரு வழிபோக்கனா இருக்கிறோம், நம்ம பொழைக்க வந்த இடத்துல இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப விசனப்பட்டு பேசுறாரு. யாரு? யாக்கோப். அன்பான சகோதரர்களே, இந்த 2 சகோதரர்களும் பண்ணதுதான் அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல கூட அவர் அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30, 31 வசனம் வாசிக்க சொல்லுங்க. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல். அப்பொழுது யாக்கோப்பு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்ஷியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி
நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல் நடத்தலாமோ என்றார்கள். பாருங்க, அன்பான சகோதரர்களே, இப்போ இந்த ஒரு சூழ்நிலை தான் என்னன்னா லேவியும் சிமியோன் பண்ணது. அங்க முக்கியமா லேவி இந்த இடத்துல அந்த பிளான்லாம் பண்ணி அவங்க விருத்த சேதனம் பண்ண வைக்கணும், அப்பதான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா விருத்த சேதனம் பண்ண வச்சிருக்காங்க. அது ஒரு மாஸ்டர் பிளான். சரிங்களா? இந்த விருத்த சேதனம் பண்ண வச்சு அவங்களுக்கு நோவு எடுக்குன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அப்படி நோவு எடுக்கும் போது உள்ள வந்து அவங்களால உடம்பு சரியில்லாதவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா எந்திரிச்சு நிக்கவே முடியாது. அவங்களுக்கான ஒரு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர், ஒரு சுடுதண்ணி வேணும்னா கூட அவங்க எல்லாம் எந்திரிச்சு பண்ண முடியாது. அவங்களுக்கு யாராவது ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட், நர்சிங் சப்போர்ட் எப்பவுமே ஒரு வீட்டில் ஒருத்தர் வேணும். ஒருத்தர் உடம்பு சரியில்லை பக்கத்துல இருந்து பாதுகாப்பு வேணும். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த டைம்ல ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், கோவமா கூட அவங்ககிட்ட பேச மாட்டோம், பேசக்கூடாது. ஆனா அந்த இடத்துல போய் அவங்களை அடிச்சு வெட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஈவு இறக்கமற்ற செயல். கரெக்டுங்களா? இதுதான் லேவி பண்ண ஒரு, லேவியும் சிமியோனும் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமா குற்றமா அங்க யாக்கோப்பு இதை பார்த்து இங்க அவருடைய மனசுல ரொம்ப வலியை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். சரிங்களா? இதுக்கப்புறம் தீனால குறிச்சுலாம் எது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 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 அறிவான ஒரு சாப்டர். இதுல தேவன் நமக்கு பெரிய லெசன் வச்சிருக்காரு. அது தனியாக நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெண் பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்த்தணும், இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கணும், எல்லாமே ஒரு 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 ஃபேமிலி கவுன்சிலிங் இந்த சாப்டர்ல இருக்கு. தேவன் கண்டிப்பா நம்ம அதை பார்ட் மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு அதுக்கான காரியங்கள பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த லேவிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது லேவி மாத்திரம் இல்ல, மற்ற 12 பேரும் இந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கிறாங்க. அதுல எக்ஸ்ட்ரீம் யாருன்னா லேவி. லேவியைத்தான் தேவன் இப்ப சூஸ் பண்றார். யாருக்காக அப்படின்னா அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக சூஸ் பண்றார். ஆனா லேவியினுடைய காலம் போக போக லேவியினுடைய அவங்களுடைய புத்திரர்கள், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு பிள்ளைகள் நடக்கும்போது ஒரு வம்சாவளி வளருது இல்லைங்களா? அந்த வம்சாவளியெல்லாம் எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு மற்ற இஸ்ரேல் ஜனங்களை போலத்தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ரைட் டைம் வரும் பொழுது தேவன் என்ன பண்றார், வராந்தரத்திலேயே இந்த லேவிகளை மாத்திரம், லேவியினுடைய பிள்ளைகள், லேவியினுடைய அவங்களுடைய பிள்ளைகள், அந்த கோத்திரத்தை மாத்திரம் தனியா பிரிச்சு அவருடைய ஊழியத்துக்காக எடுத்துக்கிறார். லேவியினுடைய மைண்ட்ல தேவன் அவருக்குன்னு பிரிச்செடுக்கும் போது நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய காரியங்கள் எல்லாமே இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கப்படல. அதற்கு மாறா அவர்கள் எப்படி இருந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் தெரிந்து கொண்டார். ஆனா ஜனங்கள் இவங்க எல்லாத்தையும் ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்திருக்காங்க. அது வந்து அது புறக்கணிக்கப்படுறதுல எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான பேசிக் நீடு கூட கிடைக்காது. ஒரு மறுக்கப்பட்ட நிலைமை மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையில என்ன நடந்திருக்குன்னா தேவன் இங்கதான் தேவன் நீதியை இங்க அப்ளை பண்றார். ஏன் இதை சூஸ் பண்றாருன்னா தேவனுக்கு எது ரொம்ப பிடிக்குமாம, இருதயம் நொறுங்குண்டவர்களையும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் தேவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. நீங்க ஒருபோதும் இந்த வார்த்தையை நீங்க மறந்துடவே கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 51:17 தாவீது பாடிய சங்கீதம். அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அவருடைய மனம் நொந்து பண்ண பிரேயர் தான், தாவீது பண்ண ஜெபம் தான் 51ஆம் சங்கீதம். அந்த 51ஆம் சங்கீதத்துல ஒரு வார்த்தையை தாவீது பயன்படுத்துறாங்க. தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். அப்படின்னா தேவனுக்கு எது ரொம்ப பிடிக்குமாம, யார் காயப்பட்டிருக்கிறாங்களோ, யார் நொறுங்குண்ட இருதயத்தில் இருக்கிறாங்களோ, யார் நறுங்குண்டதாக இருதயத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, மற்ற உலகத்தார் மத்தியில் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களை தேவன் அப்படியே அள்ளி எடுத்துக்கிறார். எதற்காகனா அவருடைய ஊழியத்திற்காக. பாருங்க, தேவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா, என்ன ஒரு விஷயம்னா தேவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும்
லேவி கோத்திரத்துல லேவிட்டு இருக்குது. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் அவங்ககிட்ட கரெக்ட் பண்ண வேண்டியது, மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. தேவன் அதை அவங்ககிட்ட இருந்து பண்றாங்க. கத்தி எடுத்து வெட்டுற ஒரு வைராக்கியம் இருக்கு இல்லையா? யாருக்கு? லேவிக்கு. ஒரு பிளான் பண்றதுக்கு வருது இல்லையா? ஒரு நல்ல பிளான் பக்காவா இப்படி விருத்து சதனம் பண்ண வச்சா அவன் அவன் என்ன பண்ணுவான்? லவ்ல, தங்கச்சி மேல இருக்க லவ்ல விருத்து சதனம் பண்ணுவான். அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஊரையே பண்ண வைக்கக்கூடிய, பேசியே ஊரவே விருத்து சதனம் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. அந்த விருத்து சதனம் பண்ணி இருக்கும்போது உள்ள பூந்து வெட்டக்கூடிய வைராக்கியம் இருக்குது. ஒட்டுமொத்த தேசத்தையும் நிர்மூலமாக்கக்கூடிய திறமை இருக்கு. யாருக்குன்னா லேவிக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா தேவன் அந்த இடத்துல அந்த ஒரு 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 வைராக்கியம் இருந்துச்சு பாருங்களா? அதுல என்ன பண்றாருன்னா, அதை சரியான வைராக்கியமா, ஒரு அறிவுக்கேற்ற வைராக்கியமா தேவன் மாத்துறாரு. கண்டிப்பா கத்தி எடுத்து வெட்டுற வைராக்கியம், அது தேவனே ஒரு நாள் கத்தி எடுத்து கையில் கொடுக்குறாரு. லேவி கையில தேவனே ஒரு நாள் கத்தி கொடுத்தாரு. எப்ப தெரியுங்களா? அதுவும் நம்ம படிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரர்களே. அதுல அருமையான வார்த்தை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். இந்த கத்தி கத்தி பட்டயம் பேசுறமே, பட்டயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பட்டயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது சத்திய வசனம். நம்ம கையில் இருக்கிற பட்டயம் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான் பட்டயம். நாம எல்லாம் லேவியர்கள். நாம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் அப்படின்னா, புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது எப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு வைராக்கியத்தில் இருந்தோம். பெயர் சபைகள் இருக்கும் பொழுது ஒரு வைராக்கியம், நம்ம குடும்பம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், என்னுடைய பிள்ளைகள், என் தங்கச்சி, என் அக்கா, என் சகோதரி, என் அண்ணன், என் தம்பி, எங்க அப்பா அம்மா, என்னுடைய சொந்த பந்தம், என் சாதி, என் சமூகம் அப்படின்னு நிறைய இருந்தோம். இந்த வைராக்கியம் எல்லாமே அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஆனாலும் அந்த வைராக்கியம் அப்படியே கரெக்டா தேவன் அப்படியே எடுத்து சரியான பாதைக்கு மடை மாத்தி விடுறார். சரியான ரூட்ல டைவர்ட் பண்றார் தேவன். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு அருமையான உதாரணம். அவர் சவுல் அப்படிங்கிற அதாவது காலப்பகுதி, அதாவது முதல்ல அவர் சவுலா இருக்கும்போது, நம்ம அந்த வார்த்தையை கூட தவறுதான். அவருடைய முந்தைய நிலைமை, பவுலுடைய முந்தைய நிலைமை பார்க்கும்போது, அவர் யூதன், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ளவர். கிறிஸ்துவை யாரெல்லாம் பேசுறாங்களோ, யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க தேடி தேடி கொலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன். தேவன் இதற்கு என்னுடைய ஊழியத்திற்கு இவன் தான் சரியான பாத்திரம் சொல்லிட்டு முன்குறிச்சு அப்படியே எடுத்து அதே வைராக்கியம் அடுத்தவங்களுக்கு கிறிஸ்தவர்களை அழிக்கிறது இல்லை, கிறிஸ்தவர்களை உருவாக்குறதுக்கு மாத்தி விட்டார். அன்பான சகோதரர்களே, தேவன் நம்ம கையில இப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுத்து பிரிச்சாலே, அப்படி பிரிச்செடுக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம்னா, ஒரு நொறுங்குண்ட இதயத்தில் காயப்பட்டு நிறைய தனியா நிக்கிறோம். நமக்குன்னு எதுவுமே இல்லை, நமக்குன்னு எதுவும் உண்மையாவே இருக்காது. ஆனா தேவன் கொடுத்த பட்டையை மாத்திரம் நம்ம கையில இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான். அந்த பட்டயம் தேவன் சொல்லுவார், ஒரு ரைட் டைம்ல அவரே எடுத்து வெட்டும்பார். யார் வெட்டணும்? உன் சொந்த சகோதரர்களை, உன் உடன் சகோதரர்களை நீ வெட்டு அப்படி சொல்லுவார். எப்ப தெரியுங்களா? ஒரு முறை ஆம், மோசே சீனாய் மலைக்கு அந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் வாங்கிட்டு வரதா போயிட்டார். அவர் போயிட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நாங்க எகிப்துக்கு போறோம் அங்க இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, ஆரோன் மோசே வர வரைக்கும் நம்ம எதை ஜமளிப்போம் அப்படின்னு சொல்லி ஜமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய நகைகள் எல்லாம், தங்க நகைகள் எல்லாம் வாங்கி போட்டு என்ன பண்றாருன்னா, இந்த நெருப்புல போடும்போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு பொன் கன்றி கொண்டு வடிவில் அது வந்துருது. இதுதான் எங்க எகிப்துல எங்களை காப்பாத்துற கடவுள் சொல்லிட்டு எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்தோன்னே மோசேக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டீங்களே, உங்களை வழிநடத்தின தேவனை மறந்துட்டு நீங்க திரும்பவும் விக்கிரகாரம் அப்படி. அப்ப என்ன பண்றாருன்னா, இவங்களை தேவன் கண்டிப்பா தண்டிப்பாரு அப்படின்றத தெரிஞ்சது. நிறைய தேவனோட ஒரு டிஸ்கஷன் எல்லாம் பண்றாரு. அப்போ ஒரு ஒரு விஷயம் அங்க மோசை பண்ணுவாங்க தேவனுடைய அனுமதியோட. என்ன தெரியுங்களா? அவர் என்ன பண்ணுவாருன்னா, பாலத்தினுடைய வாசல் நின்றுட்டு, கர்த்தருடைய பட்சத்துல இருக்கக்கூடியவங்கள யாருப்பா எல்லாம் எங்கூட வாங்க, யார் தேவனை, உண்மையான தேவனை யார் ஏற்றுக்கொள்றா
அப்படின்னு சொல்லி மோசே சொல்லும்போது அங்க யார் வந்து நின்னாங்களா? லேவியினுடைய புத்திரர்கள் எல்லாரும் வந்து நின்னாங்க. வசனம் வாசிக்கிறீங்களா சகோதரி? யாத்ராகமம் 32 26 27 வாசிங்க. யாத்ராகமம் 32 வசனம் 26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். வசனம் 27. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் என்றான். சகோதரி நீங்க படிச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரதர் கேட்கல. பிரதர் படிச்சிட்டீங்க? படிக்கட்டுமா ஃபர்ஸ்ட் லைன்? ஓகே படிச்சேன் ஓகே பிரதர். ஓகே ஓகே. அது என்ன ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஓகே படிச்சிட்டீங்கன்னா ஓகே. எனக்கு சரியா கேட்கல. பாருங்க, இந்த இடத்து சூழ்நிலை வந்து யார் வந்து தேவன் பட்சத்தில் இருக்கிற யார் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது அங்க எல்லாருமே யார் போய் இன்னைக்கு யாரெல்லாம் போறாங்கன்னா சமஸ்த இஸ்ரேல் 24 லட்சம் மக்கள் இருந்தாலும் லேவியுடைய புத்திரர்கள் மாத்திரம் தான், லேவி கோத்திரம் மாத்திரம் தான் போய் நிற்குது மோசே கூட. அப்போ மோசே சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணு, ஒவ்வொருத்தரும் அவன் தன் தன் பட்டயத்தை எடுத்து நீங்க ரெடியா வச்சுக்க. பாளையம் எங்கு உள்ளும் புறம், பாளையம்னா நமக்கு தெரியும் அது கோட்டை சரியா, எல்லா ஜனங்களும் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பது கூடாரம் இருக்கு. ஒவ்வொரு இடமும் போ, உன் கண்ணுக்கு எவன் சீக்கிரானோ இஸ்ரேல் ஜனங்களை எவன்லாம் பாவம் பண்ணானோ அத்தனை பேர்த்தையும் வெட்டி வீசுன்றார். உனக்கு தெரிஞ்ச அத்தனை பேர்த்தையும் வெட்டு அப்படிங்கிறார். ஒருத்தர் கூட பார்க்க அவன் உன் கண் இறங்கக்கூடாது அப்படிங்கிறது அங்க காரியமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா போய் எல்லாத்தையும் கொண்டு போட்டு அன்னைக்கு ஒரு நாள்ல 3000 பேர்த்தெல்லாம் விட்டுருந்தா கூட ஒரு அடுத்த வசனங்கள் வரும். இப்ப நம்ம என்ன விஷயம் சொல்றோம்னா, பட்டயம் ஒண்ணுதான், வெட்டுற வேகமும் ஒண்ணுதான், வைராக்கியம் ஒண்ணுதான். ஆனா எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் இங்க அஹ், தேவன் கொடுத்தது. முதல்ல லேவியை சூஸ் பண்ணதுடைய நோக்கம் பாருங்க, தேவனுக்காக நிக்கணுங்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சி அவங்களுக்கு இருக்கு. யார் கத்திர பட்சத்தில் இருக்கான்னு சொன்னோடனே உடனே வர்ற ஒரு ஒரு மனநிலை யாருக்கு இருக்குன்னா இந்த லேவியர்களுக்கு இருக்கு. இதுதான் தங்களை அர்ப்பணிக்கிறதுனுடைய. நீங்களும் நானும் அப்படித்தான். தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அந்த சத்தியத்தை கேட்டு அப்படின்னு சொன்னோடனே நாம என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே தேவனோட சமூகத்துல போய் நம்ம கூடி நிக்கிறோம். மோசே அங்க கூப்பிட்டது போல இங்க நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் கூப்பிட்டிருக்கிறார். அப்ப வந்து நின்னது லேவி கோத்திரம் மட்டும்தான் கர்த்தர் பட்சத்துல நிக்கிறாங்க. நானும் நீங்க நம்ம எல்லாம் நிக்கிறோம். இப்ப நம்ம யாரை வெட்டுறோம் அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நம்ம பட்டயத்தை வச்சு அவங்களை என்ன பண்றோம், சத்தியத்தை சொல்லி அவங்கள வெட்டுறோம். காரணம் அவங்க விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க, அவங்க கள்ள போதனையில் இருக்கிறாங்க, உபதேசத்தில் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் தான் அவங்களுக்கு கடவுள், அவங்களுடைய போப்பு தான் அவங்களுக்கு கடவுளா இருக்கிறாங்க. அங்க இருக்கு விக்கிரக ஆராதனை இருக்கு, தேவ தூஷணம் அங்க இருக்கு. அப்போ நம்ம வெட்டி வீச வேண்டிய விஷயங்கள் அதுதான். அது நம்ம கையில தேவன் கொடுத்துக்கூடிய இந்த பட்டயம். அன்பான சகோதரர்களே, தேவன் நம்ம கையில பட்டயம் கொடுத்துட்டாருன்னா சத்தியத்தை நம்ம கையில கொடுத்துட்டார். அந்த சத்தியத்தை வச்சு நம்ம யாரை வெட்டணும் எதுக்கு வெட்டணும்னு இருக்கு இல்லையா, அதைத்தான் கரெக்டா செய்யணும். தவறான விஷயத்த பயன்படுத்துறது, அதாவது நம்ம தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த சத்தியத்தை வச்சு ஒருத்தரை இந்த சத்திய மார்க்கத்திலிருந்து வெளியேற்றுறதுக்காக நம்ம வந்து போதிச்சிடக்கூடாது. ஒருத்தரை ஒருத்தரை இந்த சத்தியத்தை விட்டு போறதுக்காகவோ புறக்கணிக்கிறதுக்காகவோ நம்ம ஒருபோதும் அந்த ஊழியத்தை செய்திடக்கூடாது. கத்தி நம்ம கையில் தேவன் கொடுத்துருக்கிறார், யாரை வேணா வெட்டலாம். நம்ம சில இடத்துல பார்க்கலாம், நீங்க கவனிச்சிருப்பீங்க, வசனத்தை வச்சு அவங்களுக்கு சாதாரணமான சில வசனத்தை எடுத்து வச்சு சில சகோதர சகோதரிகளை வந்து தாக்கி பேசுறதும் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் தேவன் ஒருபோதும் விரும்பாது. நாம எல்லாரும் லேவிகள் தான், ஆனா தேவன் யாரை வெட்ட சொல்றாரோ அவங்களுக்கு தான் வெட்டணும்.
எதை வெட்டணுமோ அதை தான் வெட்டணும். கத்தி கையில் இருக்கின்றதுக்காக ஏகத்துக்கு வெட்டக்கூடாதுங்கிறது தேவன் சொல்லி கொடுத்திருக்கிற விஷயம். லேவியர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பிரதான கட்டளையும் இதுதான். அன்பான சகோதரர்களே, யாக்கோபோட ஒரு வசனம் வாசிக்கும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாக. கத்தி ஒண்ணுதான். அந்த கத்தியை வச்சு நம்ம தேவனை மகிமைப்படுத்துறதுக்கும் தேவனை துதிக்கிறதுக்கும் பண்றோம். அதே சமயத்துல நீங்க சகோதர சகோதரில சபிக்கிறதுக்கு பண்றோம். அப்ப சகோதரர் சபிச்சா அது தேவனையும் சபிக்கிறது மாதிரியான ஒரு விஷயம். ஆனா இந்த ரெண்டும் ஒரே வாயிலிருந்து வருதுன்னு சொல்றேன். கத்தி ஒண்ணுதான். அதை நம்ம எங்க பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம் இருக்கு. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம பாடத்துல நம்ம தெரிஞ்சு கொண்ட மிக முக்கியமான விஷயம்னா, லேவி லேவி கோத்திரத்தை மாத்திரம் தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரதானமான கேரக்டர். ஏற்கனவே அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய தவறு பண்ணியிருக்கிறாங்க, நிறைய தீமையை பார்த்துருக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்தவங்க எத்தனை பேருமே அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் யோசிச்சு பார்த்தா, நம்மளுடைய பழைய மனுஷன் சொல்லுவீங்களா, பழைய மனுஷன் பழைய வாழ்க்கை நினைச்சோம்னா, இந்த லேவி போலதான் ஏதோ ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அஹ் பவுல் உதாரணத்துக்கு நம்ம பவுல் பார்த்தோம். ஆனா தேவன் ஒரு சரியான நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு எடுத்து பிரிச்சு எடுத்து இந்த ஊழியத்திற்காக நம்மளை பயன்படுத்துறார். இந்த லேவியர்களுக்கு ஏதோ இந்த பூமியில் இல்லை. சொந்தமா இடம், சொந்தமா வீடு அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அப்படின்னா இங்க அதை நம்ம எப்படி பார்க்கறோம், அது நிழல்ல இங்க பொருள் நம்ம எப்படி பார்க்கறோம்னா, அதுக்காக நம்ம சொந்த வீடு வச்சுக்கூடாது, வாடகை அப்படி அந்த பாயிண்ட் நான் நேரடியாக அர்த்தம் எடுக்கல. இந்த பூமியில நமக்கென்று எந்த விதமான காரியத்தையும் நம்ம தேடி ஓடி தேவனையும் தேவனுடைய சத்திய வசனத்தையும் இந்த சத்திய மார்க்கத்தையும் நாம் இழந்துவிடக்கூடாது. தேவன் நம்ம என்ன நோக்கத்திற்காக நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதை இந்த பூமியில நாம் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழணும், வளரணும். அப்படிங்கிறதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். அன்பான சகோதரர்களே, ஆசரிப்பு கூடார வகுப்பு ஏறக்குறைய ஒரு வருஷ காலமா நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வகுப்பு தான் இருக்கு. இன்னைக்கு இது 38வது வகுப்பு. இன்னும் 2 வகுப்பு தான் வரும். அதோட நம்ம இந்த தொடர் வேதா வகுப்பு நம்ம நிறைவு செய்ய போறோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற தொடர் வேதா வகுப்புல நிறைய விஷயங்கள் நம்ம கத்திருப்போம். நிறைய ஒரு பயன் கொடுக்கக்கூடிய காரியங்கள் நம்ம கேட்டிருப்போம். காரணம், நான் உங்களுக்காக பாடம் எடுக்க வரும் பொழுது முதல்ல அந்த பாடம் எனக்குத்தான். அது தேவன் நம்ம கொடுக்குறார். நம்ம படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்றோம். அது மாத்திரம் இல்லைங்க, நிறைய நிறைய ஆச்சரியமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது போல கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும். கேட்கறது மாத்திரமல்ல, கேட்கும் போது பிரயோஜனம் பற்றி சொல்லலை, அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுதும் அதை நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்துல நம்ம பயிற்சி பெற்றுட்டே இருக்கணும். அது மாத்திரமல்ல, சபையாகக்கூடிய நோக்கமும் இலக்கும் நமக்கு ரொம்ப தெளிவா இருந்தா நம்ம படிக்கிற பாடத்தை எல்லாம் நம்ம அதை அப்படியே பொருத்தி நம்முடைய இலக்கை நம்முடைய ஈஸியா நம்ம அடையிறதுக்கான முயற்சி தான் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லோரும் பரிசுத்தம் சத்திய வசனத்துல நம்ம எல்லோரும் பரிசுத்தமாகி தேவனுடைய சமூகத்துல நம்ம சென்று சேர தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்பேற்பட்ட மேன்மேல சத்திய வச்சனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுத்துக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியில உங்களுக்கு எதன கருத்துக்கள் இருந்தால் ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அட்மிட் பண்ணிட்டு சகோதரனை கேட்கலாம். இப்போ இனிமே இனிய கீதங்கள் படிக்க முடியும். சகோதரி மரியா முடிவு ஜெபத்துல வழிநடக்க முடியும். சகோதரன் ஐயா ஜாக்கப் அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒவ்வொரு மூப்பரும் தங்கள்
மந்தையை குறித்து விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் மிக முக்கியமாகவும் அதிகமாகவும் நேசிக்கப்படுகிறவர்களுக்கு மிக அதிகமாக சோதனைகள் உண்டாகும். எனவே அப்போஸ்தலரின் சொல்கிறார், என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைய வேண்டும் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராயிருப்பீர்களாக. அதேபோல சுய நலனற்று இருதயத்தில் தூய்மையாயிருக்கின்ற மூப்பர்களுக்கு அவர்கள் எல்லா மனித குலத்திற்கும் அன்பையும் நல்லெண்ணத்தையும் கொண்டிருப்பதோடு ஆவின் கனிகளாகிய குணங்களால் நிரம்பி இருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் மந்தையை குறித்து சர்வ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். மந்தை முழுவதும் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களை பொறுப்பாக வைத்ததினால் அந்த பொறுப்பை நிறைவேற்றவே வேண்டும். அவர்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணிக்க வேண்டும். ஏனெனில் பிரதான மேய்ப்பருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் அன்பை அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆவியை விருத்தி செய்வதற்காக கவனம் செலுத்த வேண்டும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அவர்கள் பங்கு அடையத்தக்கதாக நடத்த வேண்டும். தீங்கு நாள்களில் ஏற்படும் துயரங்களால் துவண்டு விடாமல் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர்களாக நிற்கத்தக்கதாகவும் அவருடைய சரீரத்தின் அங்கமாகவும் உடன் பலி செலுத்துகிறவர்களாகவும் உடன் சுதந்திரராகவும் அவர்கள் ஆகும்படிக்கு நடத்தல் வேண்டும். ஆமேன். தேங்க்யூ பிரதர். ஜெபிக்கலாம். வானாதி வானங்களிலே மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற எங்கள் அன்பும் பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் உண்டான மெய் தகப்பன், ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களும் கிறிஸ்து இயேசு மூலமாக எடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, மட்டுமாக நீர் எங்களுக்கு உம்முடைய அருமையான சத்தியத்தை கொடுத்து, எங்களுக்கு ஆவியை கொடுத்து, உடைய பாதுகாப்பை கொடுத்து எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி எடுக்கிறோம். அநேக காலங்களாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற இந்த ஆசரிப்பு கூடார பாடங்களிலே உள்ள மகத்துவத்தை நாங்கள் அருமையாக நாங்கள் கேட்டு உணர்ந்திருக்கிறோம். இதில் உள்ள குணலட்சணங்களையும் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பின் காரியத்தையும் எங்களுடைய செயல்பாடுகளின் காரியத்தையும் நாங்கள் நன்கு புரிந்து அதை ஞானத்தோடு கூட தெளிந்த புத்தியோடு கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி வெற்றி பெறத்தக்கவர்களாக ஓட எங்களுக்கு மேதாமே உதவி செய்தல்ல வேண்டுமா கேட்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய பலத்தினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல தேவரின் நீர் எங்களை மட்டுமாக நீர் வழிநடத்தி பலப்படுத்தி வருகிற தயவிற்காக நன்றி எடுக்கிறோம். தகப்பனே, இப்படியாக இந்த நாளை கூட நீர் ஆசீர்வாதமாக கொடுத்து இந்த நாளிலே இதை முடியும் வேலையில தேவருடைய அருமையான மேன்மையான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தியதற்காக கூடான கூடிய நன்றிகளை எடுக்கிறோம். தாசரையும் நீதாமை ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றியோடு எடுக்கிறோம். இன்னும் மேன்மேலும் அநேக சத்தியங்களே அவர் வாயிலாக புறப்பட பண்ணும்படியாக கூட கெஞ்சுகிறோம். தகப்பனே, மேலும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகப்படியான ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்திருந்தோம். மேலுமாக அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து தேவரின் இதோ மென்மையான ஒரு காரியமான இந்த லேவிக்குரிய அந்த ஒரு பங்குதாரர்களாக ஆகத்தக்கதாக ஓட உதவி செய்யும். தகப்பனே, இந்த மிகப்பெரிய அந்த பொக்கிஷமாகிய அந்த லேவிக்குரிய ஆசாரியத்துவம் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதை பற்றி கொள்ளத்தக்கவர்களாக நாங்கள் ஓட உதவி செய்திருக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. அதையும் நாங்கள் செய்ய நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எங்கள் பிரயாசை விருதாவாக போகாதபடி கூட தேவரின் தாம் எங்களுக்கு அவ்வப்போது இந்த சத்திய வசனங்களினாலே எங்களுக்கு உணர்த்தி எறல வேண்டுமான்னு கேட்கிறோம். தகப்பனே, இந்த மன்றாட்டை கூட மற்றபடி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பாதத்திலே வைத்து எங்களுடைய
மீட்பின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் நல்ல தகப்பனே. ஆமென்.